பாஞ்சாலி யார்? இந்த மண்ணில் அந்த மண்ணின் மொழி எப்படிப்பட்ட மகள் பாரதி சொல்றான். பாதியல் சபைதனிலே புகழ் பாஞ்சால நாட்டின தவப்பயனை ஆதியில் இனியவளை உயிர்த்து அணிசுமந்து உழைப்படி செய்யமதை ஓவியம் நிகழ்த்தவளை அருள் ஒளியினை கற்பனை குயிலதனை தேவையை நிலத்திருவை எங்கு தேடினும் கிடைப்பெறும் திரவியத்தை படிமிசை இசையுறவே நடை பைண்டிடும் தெய்வீக மலர்குடியை கடிகம மின்னுருவை ஒரு கமனிய கணவனை காதலினை வடிவுறு பேரழகை இன்ப வளத்தினை சூதினில் பழையம் என்றே கொடியவர் அவைக்களத்தில் அற கோமகன் வைத்திடல் குறித்துத்தான் அருகாய பாரதி. தம்முடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல, குரு வம்சத்தின் குல வதுவும் அல்ல. இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். நான் ஆரவாரத்தோடு ஆகாயம் தொடும் அடர்ந்த காட்டு தீயாவேன். பரிசுத்தத்தின் உச்சம், ஆனால் அசுத்த உள்ளங்களோடு உழன்று கொண்டிருந்தவள். இன்று நிறைந்த சபையில் நான் வடித்த கண்ணீர் அகிலம் அனைத்திலும் உள்ள பெண் குலத்தின் வேதனையின் அடையாளமாகும். ராஜமாதா குந்தி, மகாராணி காந்தாரி, உமது பிராணன் காக்கப்பட வேண்டும் என்ற இச்சை கொண்டிருந்தால் இப்போதே இந்த சபையை தியாகம் செய்து விலகிச் சென்று விடுங்கள். ஏனெனில் அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம். இறப்பினை வழங்கக்கூடியவள். இந்த அதர்ம சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம். வழங்கவிருக்கின்றேன் சாபத்தை. அநியாயத்தை விளைவிக்கும் இந்த அநீதி சபை. வேண்டாம் திரௌபதி, சாபமிடாதே திரௌபதி. மன்னித்தருள்வாயாக, மன்னித்தருள்வாயாக. என்னுடைய சாபமே மன்னிப்பாகும் மகாராணி. தண்டிக்க நான் முடிவெடுத்திருந்தால் இந்த பாவிகளுடைய வாழ்வு அனுக்ஷணமும் நரகமாய் மாறி இவர்களை நிந்தித்திருக்கும். அதிலிருந்து விடுபட இயலாது யமலோகம் சென்றிருப்பார்கள். தவறு திரௌபதி. ஜனனம் மூலம் வாழ்வளிக்கும் ஸ்திரீ வாழ்வினை அழிப்பவள் அல்ல. அவையில் வீற்றிருக்கும் வாழ் கொண்ட வீரர்கள் தமது வாழ்வினை போக்கியவர்கள் ஆவர். பிறரின் உடலை கூறு போடுவது கொலை என்று கூறப்படுகிறது. தன் ஆத்மாவையே கூறு போடும் செயலானது ஆத்மஹத்யா எனும் தற்கொலைக்கு இணை. ஆணவத்தால் அகங்காரத்தால் பவித்திரமற்ற நிலையை பெற்றுவிட்டீர்கள். தான் வாழும் இல்லத்தை புனிதமாக்குவதும் ஸ்திரீயே ஆவாள். இந்த அகிலத்தை